அடடடடடா, முத்து மாமா பிறந்த நாள் அதுவுமா? எல்லாரும் சீக்கிரமே எந்திரிச்சிட்டீங்களா? அது சரி, நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க? மாமா பிறந்த நாள்னா சும்மாவா? தூக்கமே பிடிக்கல. கோழி கூப்பிட எந்திரிச்சு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் புது துணியோட வந்திருக்கேன். முத்து மாமா எங்க அண்ணி? அண்ணன் தூங்கிட்டு இருக்கு. சரி சரி, நான் போய் எழுப்புறேன். மாமாவுக்கு நான் கொடுக்கறதுதான் ஃபர்ஸ்ட் கிஃப்டா இருக்கணும். எப்பயாவது அவளை தடுத்து நிறுத்துங்க. வெண்ணிலா, கொஞ்சம் நில்லு. ஆமா, நீ அண்ணனுக்கு புது துணி எடுத்தேன்னு சொன்னல, அது எங்க காட்டவே இல்ல? மாமா பிறந்த நாளுக்கு எடுத்தது மாமா கிட்டதான் முதல்ல காட்டணும். அப்போ நீ எங்களை வேறையாதான் பாக்குற. முத்தரசு அண்ணன் மட்டும்தான் உனக்கு சொந்தம், அப்படிதானே? ஜிலேபி ஜிலேபி, அழாத ஜிலேபி. நீ அழுதா என்னால தாங்க முடியாது. அழுகாத அண்ணி, எனக்கும் அழுகாச்சியா வருது. துணி தானே, நான் காட்டுறேன். என்னது இது? எல்லாரும் சிரிப்பி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது காட்டு. என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்க? பின்ன வயக்காட்டுல சோளக்குள்ள பொம்மை போடுற துணிய அண்ணனுக்காக ஃப்ரீயா கேட்டு வாங்கிட்டு வந்தியா? என்ன பூங்கத, எதுக்கு இப்ப வெண்ணிலாவை இப்படி கிண்டல் பண்ற? எங்கேயாவது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல யூஸ் பண்ண துணியை வித்திருப்பான், அத வாங்கிட்டு வந்திருப்பா. ஓபன் பண்ணி காட்டுங்க. இதெல்லாம் எதுவுமே இல்ல. என்ன நடந்திருக்கும் நான் சொல்லட்டுமா? பக்கத்து வீட்டுல யாராவது துணியை காய போட்டுருப்பாங்க, அதை தூக்கிட்டு வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ மேடம். ஜஸ்ட் ஸ்டாப் இட். இதுக்கு மேல வெண்ணிலாவை கிண்டல் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹாய், கோட்டு இது என்ன விலைக்கு வாங்குனது? ஷோரூம்ல இருக்கிறதுலயே இதான் காஸ்ட்லியான துணி. மொத்தம் 60,000 ஆச்சு. 60,000? வெண்ணிலா, நீ எத்தனை ரூபாய்க்கு வாங்கின இந்த ட்ரெஸ்? 800 ரூபாய். 600 ரூபாய் தான் கொடுத்தேன். பாக்கி 200 ரூபாய் கூட வந்த சண்முகம் தான் கொடுத்துச்சு.